அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் டிகிரியில இருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் புதிய பணியிடங்களை சேர்த்துருக்காங்க. ஸோ நிறைய புதிய பணியிடங்கள் இருக்குது. நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதோட பாடத்திட்டம் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்க, முக்கியமான விஷயம், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் என்னன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். பாருங்க, ஏஇ போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல எடுக்க போறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன், அதாவது சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிட்கோ. ஸோ இதுலையும் என்ன பண்றாங்க, 2 போஸ்ட். அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போகலாம், ஆட்டோமொபைல் முடிச்சவங்க சிவில். ஸோ எல்லாருமே என்னது, டிகிரி முடிச்சிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் 7/5லையும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் 21/5லையும் வரும். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் சிப்காட்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எல்லாரும் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். சரியா? ஸோ அதோட சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் என்ட்ரி போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இங்கே பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இதில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்களா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில். ஸோ எல்லாருமே எலிஜிபிள். அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட சிலபஸ். ஸோ இந்த 2 சிலபஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெலகிராம்ல நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்டுக்கு என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் முக்கியமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சிலபஸ்லாம் நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுவோம். இதோட சிலபஸ்லாம் பின்னாடி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, மொத்தமாக வந்து 10 யூனிட் இருக்கு. ஆனால் அந்த 10 யூனிட்ல ஆட்டோமொபைல் வருது, மெக்கானிக்கல் வருது, சிவில் வருது, அக்ரிகல்ச்சர், 4 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்து ஒரே சிலபஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிப்காட்ல இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கோட் நம்பர் 566. ஸோ இதோட கோட் நம்பர் 562. ஸோ பாருங்க, இதில் வந்து இதுலேயும் 10 யூனிட். அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, இசி இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. பாருங்க, மெக்கானிக்கல் இருக்கு, எல்லாமே கலந்து கொடுத்துருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் வந்து எதுல வரக்கூடியது, உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்ல வரக்கூடியது. இங்க பாருங்க, இந்த இதுல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அது வந்து எதுல வரும்னா, இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் லிமிடெட் இந்த இருக்கு. ரைட். ஸோ இதுல வரக்கூடியதான், இதுல தான் இந்த சிலபஸ். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வரப்ப எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த சிலபஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு தான் நம்ம சொன்ன தேதியில வெளியிடுவோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 25ஆம் தேதி சொன்ன மாதிரி அவங்க டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 வரப்போலாம் உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில் தமிழ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. சரிங்களா? தமிழ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் கிளாஸஸ் எல்லாமே வரும். ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.